ஒரே நாளில் 8 பேருக்கு வந்து சவுதி அரசாங்கம் தூக்கு தண்டனை கொடுத்துருக்குங்க. இதில் 7 பேருக்கு போதைப் பொருள் கடத்தின விஷயத்துக்காகவும், ஒரே ஒருத்தர் வந்து சவுதி அரேபியா நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு எதுக்காக தூக்கு தண்டனைனா, தன்னுடைய சொந்த தாயவே அவர் கொண்டிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த 7 பேரில் ஒரு 3 பேர் சோமாலிய நாட்டை சேர்ந்தவங்க, 2 பேர் வந்து நஜ்ரானி நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க. இந்த 2025 ஆகஸ்ட் மாதம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 230 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றிருப்பாங்க. அதில் ஒரு 154 பேருக்கு எதுக்காக தூக்கு தண்டனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கடத்தின விஷயத்துக்காக தாங்க. 2022 பார்த்தீங்கன்னா ஒரு 19 பேருக்கு, 2023 ஒரு 2 பேருக்கு, போன 2024 பார்த்தீங்கன்னா 338 பேருக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. பனிஷ்மெண்ட்னா என்னை கேட்டால் இப்படி தாங்க இருக்கணும். ஏன்னா தப்பு செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கடுமையாக இருக்கும்போது பயம் வரும் உள்ளத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குற்றவாளி அப்படின்னு உறுதி செய்கிறதுக்கு 5 வருஷம் போதுங்க. அப்படியே கொஞ்சம் இந்த சட்டம் இந்தியா பக்கம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். சவுதி அரேபியா போன்ற இந்த மாதிரி அரபு நாடுகளில் போதைப் பொருள் கடத்தினாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை. இதே இது இந்திய நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா போதைப் பொருள் கடத்தினாலும் சரி, ஒருத்தனை கொலை செஞ்சாலும் சரி, கற்பழிச்சாலும் சரி, 1 மாசத்துல ஜாமீன்ல வெளியே வந்துடலாம். ஏன் சிலர் வந்து அரசியல் பலத்தை வச்சு என்ன செய்யறாங்க, அடுத்த நாளே கூட ஜாமீன்ல வந்துடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சட்டம் இந்தியாவில் வந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக தெரிவிக்கலாம். இது மாதிரியான நல்ல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.